time to wake up. Charlie spoke truth, biblical truth. He has been a leader and a bold voice for our nation. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சார்லி கர்க் வாஸ் ஷாட் அண்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாகவே அவர் எதுக்காக இறந்தார், ஏன் அவர் ஷூட் பண்ணாங்க, யார் ஷூட் பண்ணாங்க, அவர் மூலயமா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அவரை இறந்தார், அது மூலயமா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே சார்லி கர்க் வாஸ் ஷாட் இன் யூஎஸ் சொல்லி போட்டிருக்காங்க. அது நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அவர் மேலே ஒரு அன்பும் அவரோட அந்த பேசின விதங்கள் மேலே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் நம்ம ஆட்களுக்கு வர மாட்டேங்குது? கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் உலகம் முழுக்க கிறிஸ்டியன்ஸுக்கும் இது ஒரு மிகப்பெரிய லாஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் அவர் முன்னாடியிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், அவர் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இப்படி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய லாஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போல்டான ப்ரீச்சர் வந்து கம்மி தான், அமெரிக்காலையும் கம்மி, இந்தியாலையும் கம்மி. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் நிறைய தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் அவர் இந்த இறப்புலேருந்து கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன கற்றுக்கணும், அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப்பு நம்ம எடுக்கணும்னு. அது குறிப்பாக இந்தியாவில், அமெரிக்காவில் இது ஒரு ரிவைவல் மாதிரியே சொல்கிறாங்க நிறைய பேர். இவர் இறப்புனால நிறைய பேர் வந்து இன்னுமே கடவுள் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதிகமாக இருக்கிறாங்க. அவர் இருக்கும் போதே நிறைய பேரோட ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து அவரோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னும் நிறைய வந்து கடவுள் கிட்ட போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது இந்த மரணம், அந்த ரிவைவல் வந்து அங்கே மட்டும் நடக்கிறது கிடையாது. கடவுள் வந்து ஒரு காரணத்துக்காக அனுமதிச்சிருக்காரு. நம்ம கடவுள்கிட்ட கேட்க முடியாது இது ஏன் அனுமதிச்சிங்க, ஆனால் கண்டிப்பாக கடவுள் நினச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு காரணத்துக்காக அனுமதிச்சிருக்காரு. அது ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் சார்லி கர்க். நம்ம இந்தியாவில் இந்த ஒரு மரணம் வந்து நமக்கு ஒரு உணர்த்தின ஒரு விஷயம் என்னன்னா, டிசைபிள்ஷிப்குரிய டீச்சிங்கை ஆரம்பிங்க தயவு செய்து எல்லா சர்ச்சஸ். இந்தியாலையும் சரி, முக்கியமாக தமிழ்நாட்டில் இது ரொம்ப குறைவு. எல்லா சர்ச்சஸ்லுமே வந்து பேசிக்காக பிலீவர்ஸ் அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் சார்லி கர்க் வந்து பிலீவர் மட்டுமே இருந்திருந்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக பேசியிருக்க மாட்டார். அந்த டிசைபிள்ஷிப்குரிய அந்த டீச்சிங் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு போல்டாக நின்னார். அதன்படி நிறைய சில பேர் கமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இவர் இறந்ததுனால 1000 சார்லி கர்க் வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வரணும்னா இந்த டிசைபிள் டீச்சிங் ஆரம்பிக்கணும். வெறும் சர்ச்சஸில் வந்து பேசிக்காக வந்து இன்னும் நாங்கள் பேசிக்கலே போதிக்கலாம் எத்தனை வருஷமாக இதை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ எத்தனை வருஷமாக இதே சொல்லிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் டிசைபிள்ஷிப் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் டிசைபிள்ஷிப்பை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்க தான் நிறைய பேர் கடவுளுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அந்த தியாக உணர்வு வரும். ஏன்னா கடவுள் குறிச்சின அறிவு நிறைய பேருக்கு இல்லை. பேசிக்காக இருக்கிறதுனால தான் நான் இது கடவுளுக்காக உயிரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடுறாங்க. அந்த சார்லி கர்க் வந்து இதை நம்ம கற்றுக்கணும். ஒரு டிசைப்பிளாக நம்ம எப்படி இருக்கணும், அது வந்து சார்லி கர்க் வந்து நம்ம உணர்த்திருக்காரு. அதோட மரணம் வந்து இது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வார்னிங் மாதிரி. ஒரு டிசைபிள்ஷிப்பாக நம்ம டிசைப்பிளாக மாறணுன்ற ஒரு வார்னிங் நம்மளுக்கு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள் தயவு செய்து ப்ளீஸ் இதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்தியாவில். ஏன்னா நிறைய ஆத்துவமாக கெட்டு போகிறதுக்கு காரணமே நீங்களும் ஒருத்தன் தான். நிறைய ஒழுங்கான சரியான போதனை இல்லை, பேசிக்கே இல்லாதனால தான் இப்படி இதாக போகிறாங்க. இப்போ நிறைய பேர் சார்லி கர்க் வந்து இவ்வளோ செஞ்சார் சொல்கிறோம்ல, அவரோட பேசிக்கான இது என்ன, ஆர்கியூமெண்ட்னால பல பேர் யோசிக்க வச்சார். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் இந்தியாவில் சொன்னால் எல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வேற வசனம் சொல்ல, அதாவது வீண்வாதம் அது ஓகே, வீண்வாதம் கூடாது தான். ஆனால் இன்னொன்று இருக்குது, ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம என்றைக்குமே வந்து ஒதுக்கிடக்கூடாது. சார்லி கர்க்கும் அதான் பண்ணார். ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் வச்சார். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ்லாம், ஆப்போசிட்ல இருக்கவங்க அவ்வளோ அசிங்கமாக பேசியும் இவர் பொறுமையாக பதில் சொல்லுவார், ஆர்கியூ பண்ணுவார். இல்லை நீ ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவார். ஒரு விஷயத்த தப்புன்னு உணர்த்தும் போது சில விஷயத்தில் ஆர்கியூ பண்ணி தான் ஆகும். கண்டிப்பாக ஆர்கியூ பண்ண தான் ஒரு டிஸ்கஷன் உருவாகும். டிஸ்கஷன் உருவாக தான் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எதுவுமே பண்ணாமல் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு போகிறது வந்து அது இனிமேலேருந்து மாறணும். அதான் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி, அமெரிக்காவில் நிறைய மாறிட்டாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் தாண்டி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க, ஸ்ட்ரீட் பிரிச்சிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இருக்கும்போது இயேசு நல்லவர், அன்பார்னு சொல்லிட்டு விட்டுருங்க இப்படி சொல்லி தான்
நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சார்லி கிக் அப்படி பண்ணலை, வெறும் ஆர்குமெண்ட்னால மற்றவங்க யோசிக்க வச்சாரு. அபார்ஷன் ஏன் ராங்கு, ஓகே, ஒரு எல்ஜிபிடிக்கு ஏன் ராங்கு அப்படி சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன் ஜீசஸ் ஏற்றுக்கணும், ஏன் ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே, இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஸோ இப்போ ஜெண்டரை பற்றி பேசியிருக்காரு. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, இங்கேயும் இருக்குது. அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவர் பண்ணது அமெரிக்காவுக்கு செட் ஆகும்பா, இங்கெல்லாம் அது செட் ஆகாது கிடையாது. அப்படி பேசுகிறவங்க இன்ஸ்டாகிராம் பக்கமே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போயிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாமே உலகம் வந்து வந்துருச்சு, அது இந்தியாவிலும் சரி உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவர் ஆர்கியூமெண்ட்டை வந்து நிறைய பேர் வெறுத்தா, கண்டிப்பாக சொல்கிறேன் கடைசி வரைக்குமே வந்து நம்ம வெறும் டெவலப் ஆகாத கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்போம். சுவிசேஷம் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இப்போ என்ன நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் போடுறாங்கல்ல, நானும் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்னு ஃபாலோ பண்ணி சும்மா எல்லாத்தையும் காமெடியாக போடுறது, காமெடியாக போட்டுட்டு ஒரே ரெண்டு லைனில் இது யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் சிரிப்பாக வருது. என்னென்னா இவ்வளோ ஃபுல்லாக நாங்கள் இந்த கேட்ட என்ன சொல்லுவோம், நாங்களாம் ஜென்சி ஏற்ற மாதிரி காமெடியாக சொல்கிறோம் சொல்லியே எல்லாமே காமெடி ஆக்கிட்டாங்க. எந்த வீடியோவும் சீரியஸாக இல்லை. அதுதான் ரெண்டே கேப்ஷனில் போட்டு இதை பற்றி யோசிச்சுக்கோங்க அப்படின்னா இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதான் இது வந்து ரொம்ப அப்படியே போயிடுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்றது ஓகே, ஆனால் அதுக்காக ஃபுல்லாகவே எல்லாத்தையும் காமெடியாக பண்ணிட்டு இது வந்து அதை சர்ச்சஸில் நடக்கிற காமெடிகள் இதெல்லாம் தயவுசெய்து வெறும் இதை மட்டும் போட்டுட்டு இருக்காதீங்க. இது ஏதோ ஒரு பார்ட் 1-2 போடலாம், அவ்வளோதான். மற்றபடி சார்லுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகலை. ரீல்ஸ் போடுறதுனால எல்லாரும் அழுவலை, ஐயோ இவ்வளோ நல்ல மனுஷன் ரீல்ஸ் போட்டிருந்தாரு அப்படின்னு யாரும் அழுவலை. நிறைய போல்டாக பேசினார் காஸ்பலை. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த போல்டாக பேசுறதுக்கு வராததுனால ஒரு காமெடியாக பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிறாங்க. ஒரு காமெடி ரீல்ஸ் மாதிரி பண்ணி இதுதான் காஸ்பல் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு 1 minute காஸ்பல் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு காமெடியாக ஒரு ரீல்ஸ் உருவாக்கிக்கிட்டு இவங்கள கிறிஸ்டியன் பேஜ்னு தயவுசெய்து சொல்லிக்காதீங்க. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. இந்த மாதிரி பேஜஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிசைபிளாகவும் ஆக முடியாது, கடவுளுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக ஊழியமும் செய்ய முடியாது. கண்டிப்பாக இதனால எல்லாரும் ரசிக்கப்படுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பேக்வேர்டில் தான் போயிட்டுருக்கீங்க. சார்லி கேக் மாதிரி பேச ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி பேச ஆரம்பிச்சாதான் டெவலப் ஆகும். நீங்கள் இதே மாதிரி காமெடி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தா பேக்வேர்டில் தான் போவோம், யாரும் ஏசப்பா கிட்ட வரமாட்டாங்க. கண்டிப்பாக. இன்னும் நீங்கள் சேஃப் ஜோன்லேயே இருக்கிறீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கிறிஸ்டியன் பேஜஸ்லாம் போல்டாக பேசுங்க, சார்லி காக் மாதிரி டிஃபெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் மாதிரி போல்ட்னஸ் உண்மையாக சொல்கிறேன், சென்னையில் நம்ம இந்தியாவில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்பவும் பேர் இல்லை. தயவு செய்து நிறைய ஃபேமஸான ட்ரெண்டிங் இருக்க பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க தயவு செய்து பேச ஆரம்பிங்க. இன்னுமே நீங்கள் எதுவும் பேசிக்கில் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இவர் நிறைய அந்த ரிலிஜியன்ஸ் பற்றி டிஃப்ரென்ஸ் பேசினார். ஏன் கிறிஸ்டியானிட்டி உண்மை, ஏன் மற்ற மதங்கள் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசினார். இத்தனைக்கும் அமெரிக்காவில் நிறைய பேர் இதை பற்றி எதிர்ப்பாங்க. ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ட்ரூ, ஆல் ரிலிஜன்ஸ் லீட் டு காட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதிர்த்து பேசினார். ஆனால் ஏன் இவர் அன்பாக தான் பேசினார். இப்போ என்னன்னா ஆர்குமெண்ட் பண்ணாலே வந்து நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும். ஓகே, கிடையாது. ஹெல்த்தி ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதை ஏற்கனவே சொல்லிடுங்க. ஆர்குமெண்ட்டும் பண்ணலாம், அவங்கள நேசிக்கவும் நம்ம செய்யலாம். வெறும் ஆர்குமெண்ட்டே பண்ணாமல் அவங்களை நீங்கள் எப்போ யோசிக்க வைப்பீங்க? கேட்டால் காமெடி மூலிமா யோசிக்க வைப்போம். எத்தனை நாள் காமெடி ஓட்டிகிட்டு இருப்பீங்க? சில பேர் காமெடியாக பார்த்துட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதை யோசிக்க மாட்டாங்க அதை யாருமே. ஆனால் இவர் சார்லிக்கு சீரியஸாக இறங்கினார், சீரியஸாக ஆர்கியூ பண்ணார், இது தப்பு அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்னார். அதுதான் பல மக்களை யோசிக்க வச்சது. இன்னும் அமெரிக்காவில் டிக்டாக்ல நிறைய ஃபேமஸ். ஆமாம், இங்கே இந்தியாவில் அங்கே வந்து இந்த மாதிரி காமெடி ரீல்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்குலாம் செட் ஆகாது. அவங்களுக்கு தேவை அறிவு, உலக அறிவு நிறைய இருக்குது. அதனால கடவுளோட அறிவை கொண்டு போகிறது இவர் பண்ணார். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக அது பண்ண ஆரம்பிக்கலன்னா வேர்ல்டு ஃபிலாசபிஸ், உலக தத்துவங்கள் என்ன சொன்னார், இதை பற்றி ஆப்போசிட்டானது சொன்னாதான் யோசிக்கவாச்சும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் இயேசு நேசிக்கிறான்னு சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்டியானிட்டி தமிழ்நாட்டில் டெவலப்பே ஆகாது. நம்ம தமிழ் கிறிஸ்டியன்ஸ் பாஸ்டர் சொல்கிறாரு, அவர் இந்த மாதிரி போல்டாக பேசினது ஆர்கியூ பண்ணனால தான் இல்லை ஷூட் பண்ணிட்டாங்க அவரை. நீங்கள் இது பண்ண மாதிரி தான் ஏசுப்பா அன்பானவர் அது மாதிரி சொல்லிட்டு விட்டுடலாம், ஏன் ஆர்கியூ பண்ணார், அதனால தான் அவரை ஷூட் பண்ணிட்டாங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பாஸ்டர்ஸ்க்கு எல்லாமே பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, பட் ஆனாலுமே ஏன் இதை டிஃபெண்ட் பண்ணி பேச மாட்டேங்க சர்ச்சஸில்? எனக்கு அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது ஜோஷா. இல்லை சில பேர் வந்து அதை சொன்னீங்கல்ல, அதாவது இப்படி பேசுறதுனால தான் ஷூட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்போ எத்தனை நாள் தான் அன்பு வெறும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க? அப்போ என்னென்னா யாரோ எதிரியாக நினைக்கலன்னா நீங்கள் நல்லா ப்ரீச் பண்ணுறீங்க, எதிரியாக நினச்சிட்டா நீங்கள் நல்லா ப்ரீச் பண்ணல, அது அப்படியே தலைகீழ தான். யாரோ அதை பைபிளே போட்டிருக்குது, நீ கடவுள் ஏசப்ப உண்மையான கடவுள் பற்றி பேசுனா உன்னதான் எல்லாம் எதிரியாக பார்ப்பாங்க. அப்போ எதிரியாக பார்க்கலன்னா நீ ஏசப்பை பற்றியே பேசலன்னு அர்த்தம்.
கம்ஃபர்ட் ஜோனில் அன்பானவர் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பேசாமல் இதெல்லாம் தயவுசெய்து பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் ஒரு மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. முன்னாடி ஜென்ரேஷன் மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து சொன்னால் ஏற்றுப்பாங்க கிடையாது. ஒரு டிஸ்கஷன், நிறைய அறிவு வளர்ந்து போயிடுச்சு. அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால எல்லாருக்குமே அறிவு நிறைய இருக்குது. அதாவது உலக பிரகாரமாக அறிவு இருக்குது, இது எல்லாமே அறிவு இருக்குது. எல்லாம் கோட்டு குழப்பறதுனால ஏசப்பா தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறது இப்போ நிறைய பேர் காமெடியாக தெரியுது. ஆனால் சார்லி கிக் அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார், இதில் இதுதான் உண்மை அப்படின்னு ரேஷ்னலாக அப்பாலஜெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சொன்னார். அந்த அப்பாலஜெட்டிக்ஸ் அமெரிக்காவில் மட்டும்தான் தேவை, நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க. கிடையாது, இந்தியாவில் தேவை, தமிழ்நாட்டில் தேவை. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுதான் கடவுள் வந்து ஒரு இந்த மரணத்து மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாரு. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆமாம், வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் அவங்களுக்கு எப்போ சூப்பராக அப்படியே பாராட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் இவர் ஒரு பண்ணதை சில கிறிஸ்தவங்க வந்து செலிப்ரேட், அதாவது சில கிறிஸ்தவங்க வருத்தப்பட்டு உண்மையாலே இருந்தால் கூட சில கிறிஸ்தவங்கலாம் இவர் என்ன பெரிய சாதிச்சிட்டார், அதுதான் இது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. உண்மையாலே நம்ம எல்லாருமே ஒரு மிஸ் பண்ணுறோம் சார்லிக்கு. கண்டிப்பாக. ஆனால் அவரோட இதை வந்து நம்ம விட்டுறவே கூடாது. அவர் என்னென்ன பேசின டாபிக்ஸ் அதை நம்மளும் இந்தியாவில் பேசணும். ஆனால் அவர் சொல்லாரு ஒரு வீடியோவில் மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர் எதுவுமே உண்மை இல்லவே இல்லைன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாருமே பெரிய டாப் மோஸ்ட் ஊழியக்காரன் பேசுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிங்க, லாஜிக்கலாக யோசிங்க, சயின்டிஃபிக்கலாக யோசிங்க. நிறைய இதை நம்ம ரீச் பண்ண முடியும். நம்ம சரி, அப்பாலஜெட்டிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக. கடவுள் வந்து இதை வந்து ப்ராஃபஸிலாம் கிடையாது, ப்ராஃபஸிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து உண்மையாக நான் சொல்கிறேன். கடவுள் வந்து இந்த ஒரு மரணத்து மூலிமா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்தியா கொடுத்துருக்காரு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா அப்பாலஜெட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. இதுவே நீங்கள் இன்னுமே அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டியை வந்து ரீச் ஆகுமா அது வேறு விஷயம். கிறிஸ்டியானிட்டி இருக்கவங்களே பின்னாடி போயிடும். கிறிஸ்டியானிட்டி அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தயவுசெய்து அப்பாலஜெட்டிக்ஸை எல்லா சர்ச்சஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சர் டைம் வைங்க. இது நம்ம ஒரு பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. சில பேர் வந்து நாங்களே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு கேள்விகள்லாம் இந்தியாவில் எல்லா மனுஷங்க தான், எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவத்தை பற்றி வித்தியாசங்களை சொல்லுங்கள். ஏன் உண்மை அப்பாலஜெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சார்லிக்கு இறந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இல்லைன்னா ஏன்னா ஒரு வாரம் பேசுவோம் சார்லிக்கு பற்றி, அதோட அவ்வளோதான், அதோட தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அது உண்மையான இல்லை. உண்மையான அர்த்தம்னா அவர் விட்டு போனதை கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா இவர் வந்து ஒரு மார்ட்டியர். இவர் வந்து இயேசுவுக்காக ரத்த சாட்சியம் மறித்த ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் ஆனால் வெரி ஃபியூ ஆண்டவருக்காக ஆண்டவர் ஊழியம் செஞ்சு ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு பதில் டிஃபெண்ட் பண்ணி சொல்லி அந்த இடத்துல ஷார்ட் ஆகி இறந்து போனது வந்து உண்மையாகவே ஆண்டவருக்காக சாட்சியாக மறித்தது தான் அது. ஆனால் இப்போ நான் சொல்கிற வேடிக்கை என்னென்னா, கிறிஸ்தவங்க அவங்களோட என்ன சொல்கிறது, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்றதுக்காக சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற காலம் இது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் இமேஜே விட்டு கொடுக்க முடியாத கிறிஸ்தவங்க அவங்க உயிரை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சார்லிக்கு அதை விட்டார். ஆனால் இப்போ இருக்க கிறிஸ்தவங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் கடவுளுக்காக விட்டு கொடுக்காம இருக்கீங்க, அந்த மனசு இல்லை. அப்போ உண்மையிலேயே உங்கள் உயிரே உங்கள் கடவுளுக்காக விட்டு கொடுப்பீங்களா? ஏன்னா நீங்கள் என்ன தான் மனுஷங்க என்னை அவமானப்படுத்தினாலும் நான் ஏசப்பை பற்றி சொல்லுவேன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது வளரணும். அதுதான் இவர் இறந்ததுக்கு ஒரு அர்த்தம் தரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கிறிஸ்தவம் அழிய போதை கண்டிப்பாக நினச்சி. எஸ், கண்டிப்பாக. இந்த சார்லிக்காக இறந்ததை நம்ம மைண்டில் வச்சுட்டு அவர் விட்டு போன காரியங்களை நம்ம எடுத்து செய்யணும். ஆஸ் அ தமிழ் கிறிஸ்டியன் இருக்கிற ஊழியக்காரங்க தயவு செய்து எடுத்து செய்யுங்க. பேசின காரியங்கள் சயின்டிஃபிக்கலாக, லாஜிக்கலாக, ப்ராக்டிக்கலாக எடுத்து நீங்கள் பேசுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா, we have to learn. நம்ம எல்லாமே நம்ம தான் ஜீனியஸ் இருக்க முடியாது. சில விஷயம் நம்ம கற்றுக்கணும். நம்ம அவர் தான் கற்றுங்க. புக்ஸ் வெறும் பைபிள் மட்டும் சோர்ஸ் இல்லை,
பைபிள் இல்லாமல் நிறைய ப்ராக்டிக்கல் புக்ஸ்லாம் இருக்குது, அதாவது பைபிளுக்கு ரிலேட் பண்ணுற புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. நான் கீழே புக்ஸோட லிங்க்ஸ்லாம் போகிறோம். நாங்கள் போய் புக்கை வாசிங்க. சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் பிலீவர்ஸ் டு டிசைபிளை நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் தயவுசெய்து சார்லி காக் மாதிரி ஒரு மார்ட்டியாராக நீங்கள் இருப்பீங்களா? சார்லி காக் மாதிரி நீங்கள் உயிரை கொடுக்க are you ready?